உன்னை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் வா. சுமதி, சுமதி, உன்னை அனுப்பி வச்சாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். இதோட உன் கதையை முடிக்கிறேன். சுமதி, 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 வேணாமா, சொல்றது கேளு. சுமதி, வரக்கூடாது, சொல்றது கேளுமா. ஏமா இப்படி வா, நான் சொல்றது கேளு. சுமதி, இங்க வாமா. சுமதி, ஐயோ வேண்டாமா. ஏமா நான் சொல்றது கேளுமா. சுமதி, என்ன தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்கம்மா. இது ரொம்ப ஆபத்தான இடமா. நீங்க முதல்ல கூட்டிட்டு போங்க. சேஃபா கூட்டிட்டு போங்க. போங்க. என்ன சுமதி, என்னம்மா? சார், என்ன சார் ஆச்சு? இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்க பாக்குதுங்க. நான் போய் காப்பாத்தலன்னு பார்த்தா என்னையும் சேர்த்து தள்ளிவிட பாக்குதுங்க. என்னங்க பிரச்சனை? சார், அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த பொண்ணுக்கு மனநிலை சரியில்லைன்னு. ஏங்க மனநிலை சரியில்லைன்னு சொல்றீங்க, பத்திரமா பாத்துக்க வேணாமா? அது பாட்டு குதிக்க போதுங்க. நான் மட்டும் வரலன்னா என்னங்க இருக்கும்? சார், தெய்வம் மாதிரி வந்து இவளை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றி சார். பரவாயில்லைங்க. சுமதி, 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 சுமதி. சுமதியோட அக்கா அபி வராங்க. நீங்க அவங்கள மீட் பண்ணிட்டு இல்லங்க, போங்க சார். எனக்கு கொஞ்சம் இல்ல இல்ல அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. சுமதி. இல்லங்க, நான் நெக்ஸ்ட் டைம் பார்க்கறேன். சரி, இல்ல நீங்க காப்பாத்துறதுக்கு வரேன். சுமதி. சாந்தி. அபி. சுமதி. அபி. சுமதி. பாத்து வா. சுமதி. என்ன சாந்தி? எங்க போயிருந்தா இவ? அது ஏன் கேக்குறீங்க அபி? மலை உச்சியில போய் குதிக்க பாத்திருக்கா. நல்ல வேளை ஒருத்தர் காப்பாத்திட்டாரு. என்னது? என்ன சொல்றீங்க நீங்க? சுமதி, சுமதி. அதோட காப்பாத்த வந்தவரையும் தள்ளி விட்டு குதிக்க பாத்திருக்கா. ஓ மை காட். என்ன இது? சுமதி, என்ன ஆச்சு உனக்கு? நீ இப்படி எல்லாம் இல்லையே. சுமதி. யார் வந்து காப்பாத்துனது? அவரு வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டாரு. ஆர்த்தி இல்லையா? வாங்கம்மா, படிச்சாம்மா. அவ ஏற்கனவே பறந்துட்டு கிடக்குறா. கிளப்பி விடுறதுக்கு வந்துட்டியா? நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஆர்த்தி, ஆர்த்தி. இதோ வரேன் மாமா. உன் ஃப்ரெண்டு வந்திருக்காமா. வா கோகிலா. நான் பேக் பண்ணிட்டு கிளம்பி வந்துட்டேன். நீ ரெடி தானே? கிளம்பலாமா? கிளம்பலாம். என்னம்மா, உன் ஃப்ரெண்டு வந்தாச்சா? ஏமா உடனே கிளம்புறீங்களா? ஆமா சார். என்ன ஆர்த்தி? கிளம்பணும். அதையேம்மா இவ்வளோ தயக்கத்தோட சொல்ற? உனக்கு செலவுக்கு பணம் ஏற்பாடு பண்ணத்தான் வெளியே போயிட்டு வந்தேன். வாங்கிட்டேன். இந்தா. வெளியே புரட்டினா தான் நம்மகிட்ட எதுமா எவ்வளோ பணம்? ஆர்த்தினி ஒரு முக்கியமான காரியமாக கிளம்புற. எல்லாரும் பெருமைப்படக்கூடிய விஷயம் எனக்கு புரியுது. அதனால நீ இதை தயங்காம வாங்கிக்க. கிளம்புமா. இல்ல, அது உங்களையும் மாமாவையும் தவிர நான் கிளம்புறதுல யாருக்கும் இஷ்டம் இல்ல போல இருக்கு. தெரியுமா, அதை பத்தி என்ன? இந்த வீட்டில் படிப்போட அருமை யாருக்கு தெரியும்? நீ பண்ணியிருக்கிறது பெரிய சாதனை. இந்த மரமண்டைகளுக்கு அது தெரியாது. கொஞ்ச நாள் போனா எல்லாம் தன்னால புரிஞ்சுக்குவாங்க. இதெல்லாம் பார்த்த வேலைக்காகுது. நீ கிளம்புமா, வாங்கிக்க. அட வாங்கிக்கமா. தேங்க்ஸ் மாமா. சரி கிளம்பு. கிளம்புமா. அவர் வந்துட்டோம், சொல்லிட்டு கிளம்புறேன். இப்ப கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும் ஆர்த்தி. லேட் பண்ணாத. இல்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு இல்ல ஆர்த்தி, டைம் ஆயிடுச்சு. ஆர்த்தி, நீ கிளம்பு.
அவன் வந்தா நான் சொல்லிக்கிறேன். அவர் ஏதாவது சங்கடப்படுவாரு. அடேங்கப்பா, பாருடா, அது என்னம்மா புருஷன் மேல திடீர்னு பாசம் பொங்கி வழியுது. இத்தனை நாள் அவனை சட்டை பண்ணவே மாட்டேன், இன்னைக்கு என்ன திடீர்னு அம்மனிக்கு அக்கறை? டேய் சும்மா இருக்கே இல்ல உதைக்கா? ஆமாய்யா, ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு ஊர் சுத்துறவளுக்குலாம் மரியாதை கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளேயே தவளை மாதிரி கிடக்குறவளுக்கு அடி உததான். எல்லாம் என் தலை எழுத்து. வேணாம் கலா, அந்த பொண்ணு ஒரு முக்கியமான விஷயமா போகுது. இப்ப எந்த பிரச்சனையும் வேணாம், புரியுதா? மீறி ஏதாவது பேசுறேன் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் இருக்கிற மாதிரி தான். நீ கிளம்பா. நீ படிய சும்மா வேடிக்கை பார்த்துட்டு படி. எரிச்சல நீ சரி மாமா, நான் வரேன். சரிம்மா. அத்தை, இத பாரு ஆர்த்தி, யார் எப்படி நடந்துட்டாலும் அதை பத்தி கவலைப்படாத. நீ நல்லபடியா போயிட்டு வாம்மா. வரேன் மாமா. சரிம்மா. வரேன் மாமா. சரிம்மா, ஜாக்கிரதையா போயிட்டு வா. ம். என்ன ஆர்த்தி? சாரி கோகிலா, அவர்கிட்ட சொல்லாம போறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏற்கனவே அவருக்கு என் மேல நிறைய கோபம் இருக்கு. இப்ப நான் சொல்லாம போனா எங்க நான் ஊருக்கு கிளம்புறேன். எக்ஸாம் முடிச்சுட்டு உடனே திரும்பி வந்துடுறேன். என்னங்க, எதுவுமே பேசாம இருந்தா எப்படி? நான் போயிட்டு வரட்டா? போ, வராத. டேய் என்னடா இது? அந்த பொண்ணு போயிட்டு வராங்கன்னு சொல்லுது, நீ போயிட்டு வான்னு சந்தோஷமா சொல்லாம வராதன்னு சொல்ற? எப்படி சந்தோஷமா சொல்ல முடியும்? அவ அப்படியா நடந்துக்கிறா? புள்ளைய சுமக்க வேண்டியவ அதை விட்டுட்டு புஸ்தகத்தை சுமந்துன்னு இருக்கிறா. பரீட்சை இத போறாளாம். இவ படிச்சு பாஸ் பண்ணி எந்த கோட்டையை பிடிக்க போறா? மடையா, எல்லாரும் கோட்டை படி தான் படிக்கிறாங்களா? ஏன்டா அப்படிலாம் நடந்துக்க? பின்ன எப்படி நடக்க? கல்யாணத்தை பண்ணோமா, புருஷனை சந்தோஷமா வச்சுக்கணுமான்னு இல்லாம என்ன காய விடுறா. அந்த வலியும் வேதனையா எனக்கு தானே தெரியும், உனக்கு என்ன தெரியும்? சீ, என்னடா பேசுற? பக்கமா உனக்கு நான் ஏன் வைக்க பண்ணோம்? ரகசியமா வச்சுக்க வேண்டிய விஷயத்த வெளிச்சத்துக்கு கொண்டு வர மாதிரி இவதான் வச்சுக்கிட்டா. அவளுக்கே வெக்கம் இல்ல, எனக்கு நான் வெக்கம். தலை பெருசா சப்போர்ட் வந்துட்டாரு மைனர். ஆர்த்தி, நீ கிளம்பு. ஆமா அப்படித்தான், நீ கிளம்பு. மனசுக்கு கஷ்டமா இருக்கு மாமா. போயிட்டு வா. வரேன் மாமா. ம், ம். சரியான கிறுக்கனா இருக்கேடா நீ. அந்த பொண்ணு ஏதோ முக்கியமான பரீட்சை எழுத போகுது, அதெல்லாம் என்னடா வெக்கப்படுறதுக்கு இருக்கு? அந்த பொண்ணு நல்ல முறையில் பரீட்சை எழுதி பாஸ் பண்ண நினைப்பியா? அதை விட்டுட்டு பண்ணட்டும், நல்லா பாஸ் பண்ணிட்டோம். பரீட்சையில பாஸ் பண்றவா, ஆனா எழுதி வச்சுக்க லைஃப்ல ஃபெயில் தான். டேய் ஏன்டா அப்படிலாம் பேசுற? வேற என்ன சொல்ற? உனக்கு என்ன போச்சு? உன் ஒய்ஃப் நல்லா வீட்டுல குந்திக்கின்னு வேலை வேலைக்கு சமைச்சு நல்லா பிராபரா இருக்குது. என் ஒய்ஃப் அதான் நீ வாய் கிளிய பேசுற. டேய் ஒழுங்கா பேசு. ஏன் இப்ப என்ன தப்பா பேசிட்டேன்? அவன் என் பொண்டாட்டி, நான் பேசுவேன். உன் பொண்டாட்டி இப்படி நடந்துக்கிட்டா நீ பொறுமையா இருப்பியா? வாய மூடுறா. ஏய், நான் ஏன் வாய மூடணும்? தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன கர்ண பிரபுவா? நீ பாட்டுக்கு துட்டு தரேன்ற, பரிசை எழுதுன்ற. என் பொண்டாட்டி அவளுக்கு நான் துட்டு தர மாட்டேன்ற. நீ என்ன தருது? அவள் என்ன தண்ணி தெளிச்சு அனுப்புறியா நீ? துரோகி. டேய் ரொம்ப ஓவரா பேசுறடா நீ. நீ ஓவரா நடந்துக்கிட்டா நாங்களும் அப்படிதான் பேசுவோம். போ, உன் வேலையை பாத்தீங்கன்னு உன் அக்கறை எல்லாம் உன் பொண்டாட்டி கிட்ட காட்டு, என் ஒய்ஃபு கையில காட்டாத. டேய் ஏய், கையடே. திருப்பி கை வச்சா தாங்க மாட்டேன். உடியா மூஞ்சியா பாரு, 0 வாட்ஸ் பல்பு மாதிரி.
ஏக்கா இப்படி எல்லாமா கூத்து நடக்கும்? எதை பத்திடா பேசுற? எல்லாம் அந்த பொம்பளை பத்தி தாக்கா. நகைக்கடையில பாத்தில அவ பண்ண பந்தாவ அடேங்கப்பா, என்ன திமிரு அவளுக்கு. ஆதிக்கு கல்யாண வயசு ஆயிருச்சு, 2 பொட்டை பிள்ளைக்கு வளர்ந்து நிக்குது. இன்னும் அவ பண்ற மேக்கப் பண்ண சிலுப்புற அம்மாடி. பணக்காரங்க அவங்க அப்படிதான்டா இருப்பாங்க. என்னது பணக்காரங்கன்னா 2 கொம்பா முளைச்சிருக்குது, அதுகளுக்கு சோத்த போட்டு வச்சா வாய் வழியா தானே தின்னாகணும். அப்புறம் எதுக்கு இம்பிட்டு பவுசு? என்னடா இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்னக்கா, அந்த பொம்பளையோட அம்மா கோயில மயக்கம் போட்டு விழுந்தப்ப நீ தானே பத்திரமா கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்த. அந்த நன்றி உணர்ச்சி கொஞ்சமா இருக்க வேணாம் ஒரு பொம்பளைக்கு? இப்படியா ஏதோ விரோதி பாக்குற மாதிரிலாம் பாக்குற? ராஜேந்திரா, ஒருத்தர் முடியாம கிடக்கும் போது வேடிக்கை பார்க்காம உதவி செய்யறது மனுஷத்தன்மை. அந்த உதவிக்கு பதிலா நம்ம வேற எதையும் எதிர்பார்க்க கூடாது. அதை அத்தோட மறந்துடணும். ஏக்கா அதை நம்ம மறந்துணுக்கா. உதவி வாங்கினவங்க அதை நினைச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதான் மனுஷனுக்கு அழகு, புரியுதா? விடுறா. ஏக்கா இந்த பொம்பளை தான் கைப்பிடி, ஆனா அவங்க வீட்டுக்காரு ரொம்ப தங்கமானவராமா. நம்ம மனோகர் அடிக்கடி சொல்லுவாக்கா. ஆமாண்டா, அவரு ரொம்ப நல்ல மனுஷன். அன்னைக்கு நான் ரோட்ல மயங்கி விழுந்தப்போ அவர் கார்ல தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தாரா. நான் அவருடைய முகத்தை கூட பார்க்கல. ஏக்கா முகத்தை பார்க்கலன்னு அண்ணக்கா, அவரை தங்கமான தெரிஞ்சு வச்சுல, அது போதும்க்கா. அக்கா அவங்க எதுக்கு நாக்கடை வந்தாங்கன்னு உனக்கு விஷயம் தெரியுமா? தெரியாதுடா. நம்ம உஷா பிள்ளைக்கும் அந்த ஆதி பயலுக்கு நிச்சயதாரம் நடக்குதாமாக்கா. என்னடா சொல்ற? உஷாவுக்கு நிச்சயதார்த்தமா? ஆமாக்கா, அந்த ஆதி கூட தான். எப்ப? அது நாளைக்கும் நாளானைக்கும் சொல்லிக்கிட்டாங்க. என்னடா இது, நமக்கு சொல்லவே இல்ல. அபி வேற ஊர்ல இல்ல. அவளுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? ஹலோ அம்மா, நான் அபி பேசுறேன். என்னம்மா அபி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. எல்லாரும் எப்படி இருக்காங்க? சுமதி எப்படி இருக்கா? நல்லா இருக்காமா. இடையில கொஞ்சம் உடம்புக்கு முடியல. என்னாச்சு? இல்ல பெருசா ஒண்ணும் இல்ல. நாங்க டாக்டர் கிட்ட காமிச்சோம், நார்மல் தான் சொன்னாரு. ஆனா நீ இத பத்தி சித்திக்கிட்ட எதுவும் சொல்லிடாத. நான் உங்ககிட்ட பேசிட்டு தான் உங்ககிட்ட பேசுறேன். சரி. அப்புறம் அம்மா, வேற என்ன விஷயம்? அபி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னம்மா? நம்ம உஷாவுக்கு நிச்சயதார்த்தமா? கூப்பிட வந்தாங்களா? இல்ல அபி, ராஜேந்திரன் கேள்விப்பட்டு சொன்னா. அபி, என்ன ஒன்னும் பேச மாட்டேங்கிற? இந்த விஷயம் உனக்கு தெரியுமா? தெரியுமா. அப்புறம் ஏம்மா என்கிட்ட சொல்லவே இல்ல? தேவையில்லாத சில பிரச்சனைகள் இருக்கு. என்ன பிரச்சனை? எனக்கும் உஷாவுக்கும் நடுவுல ஆதி வந்ததுனால சில பிரச்சனைகள் இருக்கு. அதனால நான் இது எல்லாத்தையும் தவிர்க்க விரும்புறேன். அம்மா, அப்புறம் இன்னொரு விஷயம். உஷா நம்மள வந்து கூப்பிடல. கூப்பிட்டாலும் நம்மளால அங்க போக முடியாது. ஆனாலும் அவளுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்ல. இது பாரு, உன்கிட்ட பணம் இருக்கா? இருக்கு அபி. அப்போ ஒரு அழகான புடவை வாங்கி ஆனந்தி கையால அவளுக்கு அமிச்சிடு. சரிம்மா. சரிம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன். சரி அபி. அபி, என்ன அபி, என்ன விஷயம்? உஷாவுக்கு நிச்சயதார்த்தமா? அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே? தெரிஞ்சதுதான். உங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல அபி? அவளுக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சு ஒதுங்கி போனது நான் தான். ஆனாலும் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நாங்க எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்னு உங்களுக்கு தெரியும்ல. நாங்க வேலை பார்த்த காலத்துல ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியவே மாட்டோம். ஒரு நாள் நாங்க பார்க்கலனாலும்
தலையே வெடிக்கிற மாதிரி ஆயிடும். என்ன பொண்ணு பார்க்க வந்தப்ப பத்திரிக்கை அடிக்கிறதுல இருந்து கல்யாணம் வரைக்கும் ஒவ்வொரு வேலையிலயும் அவ என் கூடவே இருந்து எனக்காக எல்லாத்தையும் செஞ்சா. நான் கஷ்டப்படும் போது என் பக்கத்துல அவ துணையா இருந்தா. என் நல்லது கெட்டதுல பங்கு எடுத்துக்கிட்டா அவ. ஆனா இப்போ அவளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது நான் அவ கூட இருக்க முடியலன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த சமயத்துல அவ மனசுல ஏற்படுற உணர்வுகளை ஷேர் பண்ணிக்கிறது கூட ஆள் கிடையாது. அவளால ஏன் கூட தான் பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்க முடியும். எனக்கு கல்யாணம் ஆன பிறகு ஏற்பட்ட பிரச்சனைகள் எவ்வளவோ, என்னோட எல்லா கஷ்டத்திலயும் அவ என் கூடவே இருந்தா. பாஸ்கர் என்னை கேவலப்படுத்தி திட்டும் போது என்னை விட அவ ஜாஸ்தி கோவப்படுவா. ஏன் பல முறை சண்டைக்கே போயிருக்கா. வீட்டு பிரச்சனைகளோட நான் ஆபீஸ்க்கு வரும்போது உஷாவை பார்த்ததும் ஒரு டெம்பரரி சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். அவ்வளவு கலகலப்பா, அவ்வளவு சந்தோஷமா இருப்பா அவ. அப்படி பார்த்தா உஷாவை பத்தி நான் நிறைய சொல்லிட்டே இருக்கணும். என்னோட ஃப்ரெண்டுன்னு மட்டும் நான் அவளை சொல்ல முடியாது. அதுக்கும் மேல அவ. எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஏன் அபி, இது நீங்களா பார்த்து எடுத்த முடிவு தானே? உஷாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறதுக்கு இடைஞ்சலா இருக்க வேண்டாம் தானே நீங்க ஒதுங்கிட்டீங்க. இப்போ அதை நினைச்சு வருத்தப்பட்டா எப்படி? எனக்கு எல்லாம் புரியுது சாந்தி. இருந்தாலும் மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, ரொம்ப வேதனையா இருக்கு. தெரிஞ்ச வேதனை, எதிர்பார்த்த வேதனை, ஆனா தவிர்க்கவே முடியாத வேதனை. எங்க எது நடந்தாலும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை யாரும் எதுவும் பண்ண முடியாது. இட்ஸ் a promise.